வெல்கம் டு செலிப்ரேட் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த தான் பார்க்க போகிறோம். மைசூரில், கர்நாடகாவில், ஸ்ரீரங்கப்பட்டினமில் இருக்கிற கும்பாஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது திப்பு சுல்தானுடைய கல்லறை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கல்லறை வந்து திப்பு சுல்தானுடைய உடல் மட்டும் இல்லைங்க. திப்பு சுல்தான் வந்து ஆக்சுவலாக அவங்களுடைய அம்மா அப்பாவுக்காக கட்டின கல்லறை இது. இதில் திப்பு சுல்தானோட உடல் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சொந்தக்காரங்க நிறைய பேரோட கல்லறைகள் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. அண்ட் உள்ளுக்குள்ளேயே வந்து ரொம்ப அழகான ஒரு மாஸ்க்கும் இருக்குது. அண்ட் ரொம்ப அழகான ஒரு தோட்டமும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த தோட்டம் பார்க்குறப்ப நம்ம டெல்லியிலலாம் பார்த்தோம் இல்லையா, பர்ஷியன் கார்டன்ஸ், அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. சொல்லப்போனால் மைசூர் வந்து நீங்கள் டெல்லியும் ஊட்டியும் சேர்த்து செஞ்சால் எப்படி ஒரு ஊர் கிடைக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல்டு இருக்குது. அண்ட் இந்த கும்பாஸ் வந்து எப்போ கட்ட தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 1782 1782 கட்ட தொடங்கி 1784 1784 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 20 மீட்டர்ஸ், அதாவது 66 அடி இருக்குது. அண்ட் திப்பு சுல்தானோட இந்த கும்பாஸில் வெஸ்ட் சைடில், அதாவது மேற்கு பகுதியில் திப்பு சுல்தானுடைய உடல் வைக்கப்பட்டிருக்குது. அவரோட தந்தையான ஹைதர் அலி, அவருடைய உடல் வந்து நடு பகுதியில், அதாவது மிடில்லையும், அவரோட அம்மா தாயார் ஃபர்-உன்-நிசா அவங்களுடைய உடல் வந்து கிழக்கு பகுதியில் ஈஸ்ட் சைட்லேயும் வந்து வச்சுருக்கிறாங்க. திப்பு சுல்தான் பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக எவ்வளோ சண்டை போட்டார், அதாவது மைசூரை பிடிக்கிறதுக்கு பிரிட்டிஷ் போர் தொடுத்தப்போ எவ்வளோ வீரமாக அவர் வந்து சண்டை போட்டார் அப்படிங்கிறது வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் கடைசியாக வந்து அவர் தோற்கடிக்கப்பட்டார் இல்லையா பிரிட்டிஷ்னால். அதுக்கப்புறமா திப்பு சுல்தானுடைய உடலையும் வந்து இங்கேயே வந்து அடக்கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்தாங்க பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1799 ஸ்ரீரங்கப்பட்டினத்தோட முற்றுகையின் போது இறந்த திப்பு சுல்தானை இங்கே அடக்கம் செய்கிறதுக்கு பிரிட்டிஷ் பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க, அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து வரலாறு. இந்த திப்பு சுல்தானுடைய இந்த கும்பாஸுடைய ஹிஸ்ட்ரி வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இல்லையா, இது எல்லாமே வந்து திப்பு சுல்தானுடைய நெருங்கிய உறவினர்களுடைய உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிற இடம். ஸோ அவருடைய உடல் மட்டும் இல்லாமல், அதாவது திப்பு சுல்தானுடைய உடல் மட்டும் இல்லாமல், அவருடைய பெற்றோர்களுடைய உடல் மட்டும் இல்லாமல், அவரது நெருங்கிய உறவினர்களுடைய உடல்களும் வந்து இங்கே புதைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பெரிய கல்லறை தோட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து திப்பு சுல்தானுக்கு மட்டும் இல்லாமல் அவரது குடும்பத்திற்கே, அவருடைய உறவினர்கள் எல்லாத்துக்குமே சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு இடமாக, புதைக்கப்படுற இடமா வந்து இது இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் துவா செய்கிறாங்க, அதாவது ப்ரேயர் பண்ணுறாங்க. குறிப்பாக திப்பு சுல்தானுடைய உடலில் இருக்கிற கல்லறை இருக்கு இல்லையா, அங்கே வந்து நிறைய அந்த தூபம்லாம் ஏற்றி அது வச்சுருக்காங்க. அது ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து ஒரு புனிதமாக தான் தோணுது. ஒரு பயமாக அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு சேக்ரடான ஒரு பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இல்லையா, இங்கே வந்து நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த கல்லறையில் இருந்த நிறைய செதுக்கப்பட்ட கதவுகள் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ லண்டனில் இருக்கிற விக்டோரியா அண்ட் ஆல்பர்ட் அருங்காட்சியகத்தில், மியூசியத்தில் வந்து காட்சிக்கு வச்சுருக்குறாங்க. ஸோ கருங்காலியால் செய்யப்பட்ட, அது மட்டும் இல்லாமல் தந்தம், யானை தந்தம் இருக்குல்ல, அதனால் செய்யப்பட்ட, அலங்கரிக்கப்பட்டு இப்போ வச்சுருக்குறாங்க இல்லையா, இப்போ காமிச்சிங்களா, இந்த கதவுகள்லாம் வந்து டெல்லௌசி பிரபு அவரால் வந்து பரிசளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஒரிஜினல் அந்த டீக்வுட் டோர்ஸ்லாம் வந்து இப்போ அங்கே இல்லை. இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன்ல, ஜூம் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் வந்து திப்பு சுல்தானுடைய அந்த உடல் வைக்கப்பட்டிருக்கிற இடம், அவங்களுடைய அப்பா அம்மாவோட உடல் வைக்கப்பட்டிருக்கிற முக்கியமான இடம் வந்து இதுதான். இது வந்து எல்லா நாட்கள்லையுமே வந்து இது வந்து திறக்கப்பட்டு காட்டப்பட்டது இல்லை. ரொம்ப சில நாட்களில் தான் வந்து பார்வையாளர்கள் வந்து இங்கே உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க போல இருக்குது. ஸோ வெளியிலேருந்து தான் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இதுதான் வந்து திப்பு சுல்தான் அவருடைய அப்பா அம்மாவுடைய உடல்கள் வைக்கப்பட்டிருக்கிற கல்லறை.
ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கிற மைசூர் கர்நாடகாவில் இருக்கிற இந்த திப்பு சுல்தானுடைய கும்பாஸில் பார்த்திங்கன்னா பயன்படுத்தி இருக்கிற வேலைப்பாடுகளுக்கு லேட்டஸ்ட் வேலைப்பாடுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய கருப்பு கிரானைட்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்குறப்ப இந்த தூண்கள்லாம் இருக்கும் வெளியில், இது எல்லாமே வந்து கருப்பு கிரானைட்ஸில் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த பேசேஜ் ஃபுல்லாக இருக்கிற இந்த பில்லர்ஸ், இந்த தூண்கள் எல்லாமே வந்து பிளாக் கிரானைட்ஸால் தான், கருப்பு கிரானைட்ஸால் தான் செஞ்சுருக்குறாங்க. உங்களுக்கு வந்து இப்படி ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டண்ட்டான இடங்கள்லாம், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்லாம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கர்நாடகா மைசூர் ஸ்ரீரங்கப்பட்டினமில் இருக்கிற இந்த திப்பு சுல்தானுடைய கும்பாஸ்க்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அண்ட் உங்களுக்கு மன அமைதி வேணும் அப்படின்னாலும் நிச்சயமாக இந்த இடம் ரொம்ப அழகான ஒரு இடம். உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு மேப் கொடுத்துருக்குறாங்க. இந்த வரைபடத்தை பார்த்து நீங்கள் அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு கல்லறை தோட்டம் அப்படின்னா கூட என்னமோ அங்கே வந்து ரொம்ப ஒரு பயம்லாம் இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமான ஒரு வைப்ரேஷன் தான் வந்து அங்கே இருந்தது. மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்ததை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப மன அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். பின்னாடி இருக்கிற அந்த மரம் பார்த்தீங்களா, இந்த மரம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான தோற்றத்தோடு இருந்தது. இப்படி ஒரு ரெயின்போ மாதிரி, வானவில் மாதிரி இப்படி வளைஞ்சு இருக்குன்னு பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால தான் வந்து நான் கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கிறேன். நிறைய டூரிஸ்ட் வந்து அங்கே அவங்களோட ஃபேமிலியோட குழந்தைங்களோட ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த உயரமான பில்லர் தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். கும்பாஸோட அந்த கட்டிடக்கலைகள்லாம் பற்றி நான் சொல்கிறப்ப சொன்னேன் இல்லையா, அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான, வித்தியாசமான, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you and take care.